அன்பான ஃபெய்த் போஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். பர்சன் வாய்ஸில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேதாகம பகுதி ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வசனத்தோட பின்னணி நம்ம பார்க்கும்போது யாக்கோபு ஈசாவின் இடத்துல இருந்து தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள ஓடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈசாவினுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தகப்பின் இடத்துல இருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு வெளியேறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாக்கோபு பயம் நிறைந்து காணப்பட்டான். அடுத்தது என்ன என்ற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போது பயணத்தில் பெத்தேலில் இருக்கிறான். அவன் உறங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அதாவது என்னன்னு பார்த்தோன்னா, நான் உன்னோடே இருப்பேன், தேவ பிரசன்னத்தின் உறுதி. யாக்கோபு குற்ற உணர்வோடு இருக்கிறான், பயத்தில் நிறைந்திருக்கிறான். அப்பொழுது அந்த அருமையான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருப்பேன். நம்மளுடைய ஜேர்னிலையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் தேவன் நம்மோடு நடக்கிற தேவனாக இருக்கார். இரண்டாவது, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. இந்த இடத்துல பார்த்தோன்னா தெய்வ தயவு இல்லைன்னா தெய்வ பாதுகாப்பு என்று சொல்லலாம். தகுதியே இல்லாத ஒரு சூழ்நிலையில தெய்வ தயவு தெய்வ பாதுகாவல் யாக்கோபுக்கு இருந்தது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ தகுதியில்லா பாத்திரமாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் தெய்வ தயவு தெய்வ பாதுகாவல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். இது மீட்பின் ஒரு வாக்கு தத்தமாக காணப்படுது. போகும்போது திரும்பி வருவேனா அப்படின்னலாம் அவனுக்கு தெரியாது. தேவன் உறுதிப்படுத்துகிறார், நான் உன்னை இந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நீ இருந்த நிலைமைக்கு திரும்பி உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம நினைப்போம், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விட்டு நம்ம இப்படி வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நான்காவது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நிறைவேறுதலின் வாக்கு தத்தம். எல்லா சூழ்நிலையிலையும் நான் என்னெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கேனோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். God is a faithful God. நம்ம வாழ்க்கையிலையும் அதே காரியம்தான். இவன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவர் பார்க்கும்போது நம்மளுடைய பயணத்தில் உடன் வருகிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உண்மையுள்ள தேவனிடம் நம்மை நாமே விசுவாசத்துடன் அர்ப்பணிப்போமாக. ஆமீன். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமீன்.